கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேபி இன் எல்லோ தான் விளையாட போகிறோம். அந்த பேபி இன் எல்லோ கேம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான கேம் இல்லை, ரொம்ப மொக்கையான கேமு. அதாவது ஹாரர் கேமு. இந்த ஃப்ரிட்ஜை திறந்து பேபிக்கு பால் கொடுக்கலாம். திருப்பியும் ஃப்ரிட்ஜு மூடிக்கிச்சு பார்த்தீங்களா, அந்த பால் டப்பாவை தூக்கி எங்கேயும் ஒழிச்சு வச்சுருக்கு. நம்ம வந்து தேடுவோம். சரி, இந்த கபோர்டுள்ள தான் இருக்குது. அந்த பால் டப்பாவை எடுத்து கதவை திறந்து அந்த பேபிக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஓகே, அங்கே போயிடலாம். அந்த மில்க் பாட்டிலை எடுத்துகிட்டு அந்த பேபி வாயில் சொருகுவோம். அந்த பேபி வந்து ரொம்ப குஷியாகி பாத்ரூம் போயிடுச்சு. இப்போ அந்த பேபி என்ன பண்ணணும்னா, பாத்ரூமில் போயிட்டு சேஞ்சிங் டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாப்கினை மாற்றணும். அதாவது டைப்பர், பேம்பர்ஸ் எதை வேணால் சொல்லலாம். ஓகே, அந்த பேம்பர்ஸ் எடுக்கலான்னு போனால் பார்த்தீங்களா எப்படிலாம் விளையாட்டு காட்டுது. அந்த பேம்பர்ஸ் எடுக்கலான்னு போகும்போது ரொம்ப ஓடுது கைஸ் அந்த பேம்பர்ஸு. அதாவது இந்த பேம்பர்ஸ்குள்ளே பேய் புகுந்துச்சு. அந்த பேம்பர்ஸ் இங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். அது ரொம்ப துருத்துருன்னு இருக்குது. அதனால் மேலே கீழேன்னு ஓடுது கைஸ், ஜம்ப் பண்ணி. ஓகே, அந்த பிடிக்கலான்னு அது பின்னாடியே ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு எங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சு. பார்த்தா மேலே தான் இருக்குது கைஸ். டக்குன்னு அதை பிடிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் ஓடிடுச்சு. திருப்பியும் அது உள்ளே போய் பெட்ரூம் உள்ளே போய் உக்காந்துக்குச்சு கைஸ். அந்த பெட்டு மேலே தான் இருக்குது. டக்குன்னு போய் முட்டிக்கிச்சு கைஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பேம்பர்ஸ்க்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது என்ன பண்ணணும்னா, உடனே அந்த தலை சுற்றி தெளியத்துக்குள்ளே இந்த பேம்பர்ஸை பேபிக்கு மாட்டி விட்டுருணும். ஓகே, நம்ம பாத்ரூமில் போயிடலாம். பேபி இங்கே தான் இருக்குது, இதுக்கு மாற்றி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்களா சிரிக்க ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா நாப்கின் மாற்றியாச்சுல. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, இந்த பேபி வந்து திருப்பியும் பேய் புகுந்து எங்கேயோ போய் உக்காந்துக்குச்சு கைஸ். இதை வந்து பெட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம், பெட்ரூம் பேபி ரூமுக்கு. இப்போ படிக்கட்டு ஏறிக்கலாம். லாஸ்ட் ரூம் தான் பேபி ரூமு. அது மேலே படுக்க வச்சுக்கலாம் அதோட காட்டில். ஓகே, படுக்க வச்சாச்சு. இதுக்கு பிடிச்ச கதை வந்து த பிரின்ஸ் அண்ட் தி கேட், அதை படிக்கணும். இப்போ உட்காந்து அந்த புக்கை எடுத்து இது சோஃபா மேலே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். த பிரின்ஸ் அண்ட் தி ரேபிட். ஓகே, இந்த கதை ரொம்ப பேய் கதை போல். இதுக்கு ரொம்ப பிடிச்சது பேய் கதை தான். டக்குன்னு தட்டி விட்டுச்சு பாருங்க கைஸ். இது அழுவ ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா அதுக்கு பிடிச்ச டாய் அது பக்கத்தில் இல்லை. சரி, இதில் 3 டாயில் எதனா ஒரு டாய் தான் அதுக்கு பிடிக்கும். அந்த டாய் எதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டாய் எடுத்து பார்ப்போம். இந்த டாய் வந்து இதுக்கு பிடிக்குமான்னு பார்ப்போம். தட்டி விடுச்சிச்சு, இது பிடிக்கல போல். அடுத்த டாய் எடுத்து பார்ப்போம். இது பிடிக்குதான்னு சொல்லிட்டு கீழே வச்சு பார்ப்போம். இது பிடிச்சிருக்கு கைஸ். அதுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ திருப்பியும் அந்த கதை புக்கை எடுத்து சோஃபாவில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். திருப்பியும் இந்த பிரின்ஸ் அண்ட் தி ரேபிட். அடுத்த பேஜ் திருப்புவோம். ஓகே, இந்த கதை ரொம்ப ஹாரராக இருக்கு போல். அடுத்த பேஜ் திருப்புவோம். அடுத்த பேஜ் திருப்பலாம். ஓகே, அவ்வளோதான் போல், கதை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் சவுண்ட் ஏற்றிக்கலாம் கைஸ். அப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த பேபி நல்லா தூங்குது. பக்கத்தில் அந்த பொம்மை இருக்கிறதுனால நல்லா தூங்குது போல். இப்போ நம்ம கதவு திறந்துட்டு ஸ்லோவாக அந்த கதவை மூடிட்டு பேபி நல்லா தூங்கட்டோன்னு சொல்லிட்டு நம்ம கீழே போயிடலாம். கீழே போய் என்ன பண்ண போகிறோன்னா, டிவி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பாத்ரூம் கதையும் மூடிடலாம். மூடிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, சோஃபாவில் உக்காந்துக்கணும் டிவி பார்க்கறதுக்காக. சோஃபாவில் உட்காந்தா எவ்வளோ பெல் அடிக்கிறாங்க யாருன்னு பார்க்கறதுக்குள்ளே அது போய் டோரை திறந்தா ஒரு பார்சல் மட்டும்தான் இருக்குது, ஆளை காணோம். அந்த பார்சல் எடுத்துகிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்சல் என்ன பண்ணணுன்னா டைனிங் டேபிள் மேலே வைக்கணும். டைனிங் டேபிள் மேலே வச்சிடலாமா? வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அந்த சோஃபாவில் திருப்பியும் போய் உக்காந்து டிவி பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்களா, அந்த டால் வந்து கீழே உருண்டு வந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோக்கு எண்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்ட் 2. பார்ட் 1க்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட்டே கொடுக்கல. அந்த சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த வீடியோலாம் போட முடியும். அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.